ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான கால்சியம் ரிச் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் அயர்ன் ரிச் ராகி புட்டு. என்னோட ஸ்டைலில் ஸ்வீட் வெர்ஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் ஒரு 2 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச ராகி மாவு. ரொம்ப ஃபைன் பவுடராக நான் அரைக்கல, கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கும் என்னோட பவுடர். இதை வந்து நான் நல்லா வறுத்துக்கிறேன். நான் ராகி மாவு வந்து நல்லா அந்த அரோமா வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். சிம்லேயே வச்சு வறுத்துக்கங்க, கருக விட்டுடாதீங்க. நல்லா வறுத்துட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாவு வந்து சூடு ஏறி இருக்கும். அந்த தொடுறதுக்கே ரொம்ப சூடாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கங்க. வறுத்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவு வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவு தண்ணி எடுத்து 1 ஸ்பூன் அளவு உப்பு கலந்துக்கங்க. இந்த உப்பு கலந்த தண்ணியை தான் நம்ம தொளிச்சு ராகி புட்டுக்கு வந்து பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி சேராம வரும். அந்த நல்லா புட்டு மாவுக்கு பிசைற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு கடைசியில அந்த மாவு வந்து நீங்க பிடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து வரணும். அந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் வரைக்கும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாவை வந்து சைடில் வச்சுட்டு நம்ம இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஸ்டீம் வர ஸ்டேஜில் ஒரு துணியை போட்டுட்டு மாவு வந்து பரவலாக போடுங்க. மொத்தமாக போடாமல் 2 பேட்சாக கூட வேக வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாக போட்டு நீங்கள் மூடி வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான ராகி புட்டு வந்து வெந்து வந்துடும். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கட்டி சேர்ந்துக்கும். இன்கேஸ் கட்டி சேர்ந்துருந்தா கூட நீங்கள் மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து நல்லா வெந்துருச்சு புட்டுக்கு. நல்லா கலந்து விட்டு பார்த்துக்கங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் அந்த மாவை எடுத்து கையில் இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டையாக வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம் புட்டு மாவுக்கு. ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இந்த மாவை வந்து ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஸ்வீட் வெர்ஷன்னால நான் வந்து இங்கே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு தேவையான அளவு ஏலக்காய் தூள், கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவோட சூட்லேயே இந்த நாட்டு சர்க்கரை அப்புறம் தேங்காய் துருவல் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சுட சுட வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள இருந்து குழந்தைங்க வரைக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.